கடலூர் அருகே வாழப்பட்டு பகுதியில் சண்முகம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் ஃப்ரிட்ஜ் திடீரென வெடித்து சிதறியிருக்கிறது. சண்முகம் இரவு கடையை மூடிக்கொண்டிருந்த போது ஃப்ரிட்ஜ் திடீரென வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே உள்ள வாழப்பட்டு பகுதியில சண்முகம் என்பவர் அவரது சிறிய வீட்டின் முன்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறியதாக ஒரு மளிகை கடை வைத்து நடத்தியிருக்கிறார். கிராம பகுதியான இந்த பகுதியில இந்த மளிகை கடையை இந்த இரவு அவர் 10 மணி அளவில் அடைத்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியை சேர்ந்த ரவி மற்றும் இந்திரா ஆகிய 2 பேர் அவரிடம் பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திரா என்பவர் பொருட்களை வாங்கி கொண்டு சிறிது தூரம் சென்ற நிலையில அந்த கடையில் குளிர்பானங்கள் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரிட்ஜ் ஆனது திடீரென வெடித்தது. அதில் இருந்த கம்ப்ரஸர் வெடித்து சிதறிய நிலையில அந்த கடை தரைமட்டமானது. இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கடையுடைய உரிமையாளர் சண்முகம் மற்றும் ரவி ஆகிய இருவரும் பலத்த தீக்காயங்களுடன் அந்த கட்டிடத்திற்குள் சிக்கினர். அங்கு இருந்தவர்கள் அவர்கள் இருவரையும் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சண்முகம் கவலைக்கிடமான நிலையில தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். ரவி படுகாயத்துடன் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில இந்திராவிற்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருந்த அந்த கண்ணாடி துகள்கள் அருகில் கட்டப்பட்டிருந்த 6 மாடுகள் மீது பட்டதில் அந்த 6 மாடுகளுக்கும் ரத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில தான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் அந்த மளிகை கடை பகுதியில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த பிரிட்ஜில் இருந்த கம்ப்ரஸர் தான் வெடித்தது என்பது உறுதி செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த கம்ப்ரஸர் வெடித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து வரும் அதே நிலையில நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து தற்போது இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.